இங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டுருக்கீங்களா? இல்ல பண்ண போறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க டாக்டர பார்த்து நீங்க ஃபாலிகுலர் ஸ்டடி ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கரெக்ட் டேட்ல ஸ்டார்ட் பண்றது. அதான் ஃபாலிகுலர் ஸ்டடி பீரியடான 2nd ஒரு 3rd ஒரு 4த் டேலேருந்தே ஸ்டார்ட் பண்றது தான் நல்லது. உங்க டாக்டருமே அதுதான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கரெக்ட்டா பீரியடான 2 to 4த் டேக்குள்ள உங்க டாக்டர போய் மீட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்க ஃபாலிகுல் க்ரோ ஆகுறதுக்கு அவங்களுக்கு தேவையான டேப்லெட்ஸ் உங்களுக்கு தர முடியும், அந்த மந்த்துக்கான சைக்கிளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்க டாக்டர் சொல்ற டேட்ல கரெக்ட்டா ஸ்கேனுக்கு போங்க. ஏன்னா, ஃபாலிகுல் ஒரு நாளுக்கு 1லேருந்து 2 வரைக்கும் வளரும். ஒரு ஃபாலிகுல் 18லேருந்து 22 வர்றப்ப ஓவுலேஷன் நடக்கும். இது நீங்க கரெக்ட்டா டாக்டர் சொல்ற டேட்ல ஸ்கேனுக்கு போய் பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு எவ்வளோ வளர்ந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும். 3வது பார்த்தீங்கன்னா, உங்களோட எண்டோமெட்ரியம் சைஸ். உங்க எண்டோமெட்ரியமும் உங்க பிரெக்னன்சிக்கு ரொம்ப முக்கியம். எண்டோமெட்ரியம் கரெக்டான அளவு வருதா அப்படின்னும் உங்க டாக்டர் செக் பண்ணுவாங்க. இதுவுமே ஸ்கேன்ல பார்த்தாலே தெரியும். அந்த எண்டோமெட்ரியம் நல்லா வர்றதுக்கு நீங்க நல்லா ஒரு எக்ஸர்சைஸ் லைக் நீங்க ஒரு நல்ல வாக்கிங் போலாம். ஒரு நாளுக்கு ஒரு 15 to 30 மினிட்ஸ் ஆச்சும் கொஞ்சம் நல்லா வாக் பண்ணுங்க. பட்டர்ஃப்ளை யோகா பண்ணுங்க. இதெல்லாம் உங்களோட ரத்த ஓட்டத்த ஜாஸ்தி பண்ணி எண்டோமெட்ரியம் நல்லா வர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல புரோட்டீன் ரிச்சான டயட் எடுத்துக்கோங்க. உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன் நீங்க குடுத்தா தான், உங்களோட ஓவுலேஷனுக்குமே அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஃபாலிகல் க்ரோ ஆகி ஓவுலேஷன் நடக்க. புரோட்டீன் ரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நட்ஸு, பாதாம், வால்நட் அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா எக்கு எடுத்துக்கோங்க. நல்லா முளைக்கட்டின பயிர் வகைகள் நல்லாவே எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது தானே! இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோங்க. ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க. ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நமக்கு ஓவுலேஷன் டிலே ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நடக்க போற ஓவுலேஷன் நினச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உங்க பார்ட்னருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. அடுத்து ஸ்லீப். நல்ல ஒரு தூக்கம்ன்றது நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைக்க ரொம்ப உதவியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளுக்கு 7 to 8 ஹவர்ஸ் நல்லா தூங்குங்க. நல்லா உடம்ப ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. நம்ம உடம்புல தண்ணி தானே நெறைய இருக்கு. அதனால ஒரு நாளுக்கு தேவையான 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க. இது உங்க உடம்பு நல்ல ஹைட்ரேட்டடா, ரெஃப்ரெஷ்டா இருக்கிற ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து டாக்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டாக்டர் தர டேப்லெட்ஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டாக்டர் தர டேப்லெட்ஸ் உங்க ஃபாலிகுல் க்ரோ ஆறதுக்கு, எண்டோமெட்ரியம் க்ரோ ஆறதுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால அவங்க தர அந்த டேப்லெட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ரப்ச்சர் ஆகுறப்ப உங்க டாக்டர் ஸ்கேன்ல பார்த்து சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு சில சிம்டம்ஸ் உடம்புல தெரியும். லைக் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதே மாதிரி உங்க அடிவயிறுல லெஃப்ட் சைட்லயோ இல்ல ரைட் சைட்லயோ உங்களுக்கு ஒரு ஷார்ப் பெயின் மாதிரி கொஞ்சம் தெரியும். அந்த பெயின் உங்களுக்கு தெரிஞ்சாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த டைம்ல உங்க ஃபேமிலி லைஃப்ல இருந்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்பெர்ம் ஹெல்த். ஒரு பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆறதுக்கு ஓவுலேஷன் எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு ஸ்பெர்ம் ஹெல்த்துமே ரொம்ப முக்கியம். அதனால உங்க டாக்டர் உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் தந்திருக்காங்க, ஆர் ஏதாவது அட்வைஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை நல்லா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரு ஸ்பெர்முமே நல்லா இருந்தா தான் ஒரு பிரெக்னன்சி நல்லபடியா நடக்கும். பிரெக்னன்சி ட்ரை பண்ற எல்லாருக்குமே நல்லபடியா பிரெக்னன்சி நடக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதான டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.